அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த சுக்கிர பகவானால் இப்போது ஏற்பட போகுதுங்க. இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் இந்த சுக்கிர பகவானால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது மிதுன ராசி நேயர்கள்னால புதனுக்கு அதிபதியானவர்கள் அப்படின்னா அறிவுக்கு திறமையானவர்கள். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் ஒரு நிமிடம் இல்லைங்க, ஒரு மணி நேரம் ஆனாலும் நல்ல யோசித்து தெளிவான சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவங்க தான் மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருந்து நீங்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில பாதகமான சூழ்நிலைகள் அமைந்திருந்தாலும் இப்போ இந்த மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த சுக்கிர பகவானால் இப்போ வரக்கூடிய சோபகிருது வருஷம் தை மாதம் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 24 நாள் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா 2024 ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 24 நாட்கள் உங்களுக்கு ஒரு மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட போகுதுங்க. இந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோகம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை நீங்கள் உயர்த்திக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மாளவியா யோகம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. காரணம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கி அறிவு இருக்குதோ இல்லையோ நல்ல வசதி வாய்ப்பு இருந்தால் தாங்க இந்த சமுதாயம் மதிக்கும். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு படித்தவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி பொருளாதார பலப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் நமக்கு ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுதுங்க. இந்த நிலை ஒருத்தருக்கு ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு நல்ல வீடு, ஒரு காரு, அதே மாதிரி ஒரு இடம், தோட்டம், எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நாம் ஒரு உடையிலிருந்து நகநட்டு வரைக்கும் எல்லாமே ஒருத்தருக்கு இருந்தால் தான் அவங்களுடைய மேன்மையான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுதுங்க. ஆனால் அந்த தன்மையை நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே எதன் மூலியமாக ஏற்படுது அப்படின்னா இந்த நவ கிரகங்களில் சுக்கிர பகவானால் தாங்க ஒருத்தருக்கு இந்த ஆடம்பர லக்ஸரி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சுக்கிரவனுடைய காரகத்தன்மை தாங்க ஒருத்தருடைய ஒரு நல்ல நிலையில உருவாக்குறதுக்கு உண்டான காரணம். அப்போ அந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் தாங்க இந்த மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு மேன்மை, ஒரு அந்தஸ்து, ஒரு செல்வாக்கு, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம், கார் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடம்பரமான அப்படின்னா எல்லாமே வண்டி வாகனம் கிடையாது, லக்ஸரி சுக்கிரன் அதாவது இந்த மாளவியா யோகம் அப்படிங்கிறது இது மற்றவங்க ரசிக்கக்கூடிய, மற்றவங்க பார்த்து அந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மாளவியா யோகம். இந்த நிலை உங்களுக்கு மிதுனராசி நேயர்களுக்கு இப்போ வந்திருப்பதனால இந்த காலகட்டம் சரியாக பயன்படுத்தி நாம் இதுவரைக்கும் கடந்த காலங்கள் எத்தனையோ தடுமாற்றங்கள், முடியாத சூழ்நிலைகள், ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் ஒரு வீட்டிலிருந்து மண்மனையிலிருந்து ஒரு வண்டி வாகனம், ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியாமல் தடைப்பட்டு இருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தக்க முறையில் பயன்படுத்தணும்னா முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அது ஒரு மேன்மையை கொடுக்கும். ஆனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னொரு விதத்தை சொல்ல போனோம்னா ஆரம்ப காலம், கடந்த காலம் உங்களுக்கு இந்த ஒரு 5 வருட காலமாகவே உங்களுக்கு சில பாதகமான ஒரு சூட்சுமங்கள் நடந்துட்டு இருந்தது. காரணம் உங்களுக்கு கண்டகச்சனி 2.5 வருஷம், அதே மாதிரி அஷ்டமச்சனி அப்படின்னா அது ஒரு 2.5 வருஷம். இந்த 5 வருட காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில்
போராட்டங்களை தான் நீங்கள் சந்திச்சிங்க. எப்படின்னா, நீங்கள் நல்ல தொழில் திறமை இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி உழைப்பால் மேன்மை அடையக்கூடியவங்க, நியாயமான முறையில் தொழில் செய்யக்கூடியவங்க, இன்னைக்கு எது செய்தாலும் மற்றவங்க பார்த்து பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் தொழில், ஒரு பழக்க வழக்கம், மற்றவங்களுடைய பற்றுதல், பாசம், அரவணைப்பு எல்லாமே சிறந்து இருக்கக்கூடிய நிலையில் இருந்த மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இந்த 5 வருட காலமும் எப்படின்னா எல்லாமே போராட்டம். அதாவது செய்யக்கூடிய தொழிலையும் சிக்கல், அதே மாதிரி அந்த தொழிலில் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்து தொழில் பண்ண முடியாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னா, நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சம்மந்தமில்லாத நபர்கள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு தொழில் நடத்த முடியாத ஒரு காலகட்டங்கள் எல்லாமே நீங்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் பண்ணணுங்க, ரொம்ப அற்புதமாக பெரிய அளவில் நான் சிறுக பாடுபட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தேன். ஆனால் இந்த 3-4 வருஷ காலகட்டத்துக்குள்ளே எல்லாமே போயிடுச்சுங்க. தொழிலே இப்போ நடத்த முடியல, போராட்டமாகி போச்சு, போட்ட முதல் எடுக்க முடியல. முதலெல்லாம் எது செய்தாலும் அற்புதமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த தொழிலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நம்ம வேலைக்கு வர்றவங்க சிக்கல் பண்ணுறாங்க, வரும்போது நல்லவங்களாக வராங்க, வந்த பிறகு நமக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆகிறாங்க. நிரந்தரமான தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மாதிரி உற்பத்தி பண்ண முடிய மாட்டேங்குது. உற்பத்தி செய்து கொடுத்தாலும் அந்த பணம் கரெக்டாக வர மாட்டேங்குது. அதனால் தொழில் முடக்க நிலை. ஆக மொத்தத்தில் இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தோம்னா அந்த தொழிலே செய்யலாமா நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எப்படின்னா, நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்க முடியாதுங்க. உங்களுக்கு திறமை இருக்கும், நல்ல அனுபவம் இருக்கும், நல்லா 4 பேர் மத்தியில் பரவாயில்ல அப்படின்னு பேர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த 2.5 வருஷ காலம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் நீங்கள் நல்லாவே செஞ்சுருந்தாலும் உங்களை குறைய கண்டுபிடிக்கிறது, குற்றத்தை சுமத்துறது, அடுத்தவன் செய்கிற தவறுக்கு உங்களை காரணம் சொல்கிறது. இதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் உருவாக்க நிலை மற்றவங்களால் ஏற்படக்கூடியது. ஏன்னா அந்த அஷ்டமத்தில் அப்படின்னா 8ஆம் இடத்தில் சனியும் உங்களுக்கு அமைந்திருந்ததுனால உங்களுக்கு எப்படின்னா, நம்ம நல்லதே பண்ணாலும் கெட்டதுன்னு வர்றது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த இடத்த விட்டு தொழில் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. இன்னொரு பக்கம் போனோம்னா அங்கே எப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் பார்த்தா பிரச்சனைகள். ஆக மொத்தத்தில் என்னன்னே தெரியலையே, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு தவிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாமே அனுபவிச்சாச்சு. இந்த நிலையில் இருந்து இன்னைக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும், ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் இதுவரைக்குமே உங்களுக்கு மேன்மையை கொடுத்துதான் அப்படின்னா எதிர்பார்ப்பு தான் இருக்குதே தவிர அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த பலன் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் ஏற்படலை. இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சில பேருக்கு பார்த்தோம்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனைங்கிறது எப்படின்னாங்க, ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடந்தால் தான், வேலை நல்லா நடந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது சிறக்கும், நல்ல விதத்தில் இருக்கும். ஒரு தொழிலையே பிரச்சனைங்கிற போது நாம் தேவையில்லாத கடன்கள் வாங்க வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுங்க. அந்த கடன் எப்படி இருக்கும்னா, தேவைக்கு இல்லாமல் வாங்கக்கூடிய கடன். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக கடன் வாங்கினாலும் தப்பு இல்லை. தெண்ட செலவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றது, அப்புறம் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கலான்ட்டு ஒரு கடன் வாங்கி கடைசியில் பார்த்தா அதை ஒரு இடமே வாங்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது வாங்க முடியாமல் போகிறது, பணத்தை கொடுத்து அதில் சிக்கல் வர்றதுனால கடைசியில் அது கிரையமும் பண்ண முடியல, கட்டின பணமும் திரும்பி வரல. ஆக மொத்தத்தில் வாங்கின கடனுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இருந்த பணமும் நம்ம இதில் போட்டாச்சு, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை. இது சிறுக ஆரம்பித்து பெரிய கடன் சுமையாயிருச்சு. இதில் இருந்து எப்போ நம்ம மீண்டு வருவோம், மாதம் கண்டா நம்ம இந்த வட்டி கட்டுற சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு வழியில் சமாளிக்கலாம் அப்படின்னு தொழில் ரீதியில் நல்லா ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த தொழிலில் இடைஞ்சல் வரும்போது என்ன வாழ்க்கை, இதில் எப்போ தான் மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலத்தில்
கண்டிப்பாக மிதுன ராசினியர்கள் சிரமத்துக்கு ஆளாகியிருப்பீங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, உங்களுக்கு இந்த யோகமான ஒரு அமைப்பு ஏற்படும் போது கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய சில சூட்சுமங்கள், ஒரு வழிகள், ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போய் நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை, ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை கொடுத்திருந்தாலோ அந்த இடத்துல சிக்கல்கள் வந்து, பிரச்சனைகள் வந்து, அதன் மூலியத்தில் எங்கே போனாலும் நிம்மதி இல்லையே, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, நாம் நல்லதே பண்ணாலும் கெட்டதுன்னு வருது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக அமையும். அதே சமயம் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி 7ஆம் இடத்துல இருந்த சனியும் உங்களுக்கு அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த அந்த ராகுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு முன்னால் ஒரு பேரும் புகழ், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் அந்த இடத்துல சில குழப்பங்கள் ஏற்படத்தான் செஞ்சிருக்கும். ஏன்னா மன வாழ்க்கை இணைக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் அது கசப்புகளை கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத நிலையை கொடுத்து, இன்றைக்கி வந்து நம்மளுடைய தொழில் ரீதியிலையும் கவனத்தை செலுத்த முடியாமல், குடும்ப ரீதியிலையும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இது வாழ்க்கை நிலைக்குமா, என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு நிலையை கொடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால் மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, ஒரு சுக வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடைகள், அதாவது திருமணம்னு ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது நெருங்கி வர்ற மாதிரியே வரும், கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வரியில் தடைகள் ஆகிறது, அதாவது இப்போ அப்போ அப்படிங்கிற மாதிரியே லேட் ஆகி கடைசியில் வந்து இது எப்போ தான் நமக்கு முடியும்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இருந்தது. இந்த தருணமான சந்தர்ப்பத்தில் ஒரு திருமணம் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு பாக்கிய பலனை கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதே சமயம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள், வில்லங்கம், சிக்கல், அடுத்தவங்களால் வந்து இடைஞ்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பதனால கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. மகாலட்சுமினா மகாலட்சுமி அம்மன் வழிபாடுக்கு போய், அதாவது கோயிலுக்கு போய் அர்ச்சனைகள், ஆராதனைகள் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு தடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மன மகிழ்ச்சிங்கிற ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னேன். இது முழுமையான பலன்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதே மாதிரி இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனால் இந்த மாளவியா யோகம் இருக்கா, இல்லை சுக்கிர பகவான் ஆட்சியா உச்சமா அப்படிங்கிற நிலையை பொறுத்து மாறுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான யோகமான அமைப்புகள் ஏற்படும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகம் முழு பலன்களை தெரிஞ்சு பலனடைங்க. அதே சமயத்தில் வாழ்க்கை கடினம், கஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. இந்த நவகிரகங்களால் மாற்றங்கள் ஏற்படும் போது சில நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த காலகட்டம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.